இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 43வது வசனம். மறுநாளிலே இயேசு கலிலியோவுக்கு போக மனதாயிருந்தார். பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின்னே சென்று வா என்றார். இந்த இடத்திலே பிலிப்பை ஆண்டவருடைய ராஜ்ய ஊழியத்துக்காக கட்டுவதற்கான ஒரு பாத்திரமாக கூப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே கூட நாம் யார் பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம், அதான் பார்க்க போகிறோம். யார் பின்னாடி போகிறோம்? அன்றைய தினத்திலே இயேசு அழைத்து பிலிப்பை என் பின்னே வா என்று அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்திலே நாம் யார் பின்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? நன்றா சிந்தித்து பாருங்கள். ஒரு விஷயம், நாம் சில வியாதியினாலே டாக்டருக்கு பின்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனைகளினாலே நாம் வக்கீல் பின்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட வேதனைக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தித்து பாருங்கள். நாம் சில வேளையில கூட பாவத்துக்கு பின்பாக கூட நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பாவம் இருந்தால் தேவன் என்ன செய்ய முடியாது? உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. பாவத்துக்கு பின்னாடி நம்ம கடந்து போகிறோம். சிலது இருக்கிற வழிபாடுக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நிமித்தமே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால நாம் யாருக்கு பின்னாடி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக அதனால் நல்லா சிந்தித்து பாருங்கள். நாம் யார் பின்னாடி போகிறோம்? நாம் இயேசுடைய பின்னாக கடந்து போனால் இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மையினாலே திருப்தியாக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை முழு பத்திரத்தோடு பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்மளை ஒரு வியாதி இல்லாமல் நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பின்னாக நாம் கடந்து போனோமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யார் பின்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது சிந்தித்து பார்த்தோமானால் நிச்சயமாக நாம் கர்த்தர் பின்பாக கடந்து போனோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.